ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்க்குறது டைப்ஸ் ஆஃப் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர். ஒரு மார்க்கெட் அப்படிங்கிறதுடைய ஸ்ட்ரக்சர் என்னென்ன வெரைட்டிஸில் இருக்க முடியும் அப்படிங்கிறத பார்க்குறோம். இதுக்கு நம்ம முதல் மார்க்கெட்டுங்கிறதோட ஒரு சின்ன மீனிங்க்கு போகலாம். ஒரு கன்சியூமருக்கு மார்க்கெட்டுங்கிறது எங்கே அவருக்கு தேவையான அந்த சரியான பொருள் கிடைக்குதோ அதை மார்க்கெட் அப்படின்னு சொல்கிறோம். அதே ஒரு ப்ரொடியூசர் அவருக்கு மார்க்கெட்டுங்கிறது எங்கே பையர்ஸ் அவருடைய பொருளை வாங்கிறதுக்கு இருக்காங்களோ அதை மார்க்கெட்டுன்னு சொல்கிறோம். அப்போது ஒரு ஃபார்முக்கு அதனுடைய டிமாண்ட் கர்வ் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் அதுக்கு அதனுடைய டோட்டல் ரெவென்யூ தெரியும். அப்போது எல்லா காஸ்ட்டும் அதுக்கு புரிஞ்சிருந்தால் அது தாராளமாக என்ன ப்ராஃபிட் நமக்கு இங்கே கிடைக்கும், எந்த லெவல் ஆஃப் அவுட்புட் நம்ம கொடுத்தா எந்த லெவல் ஆஃப் ப்ராஃபிட் நமக்கு கிடைக்கும், மேக்ஸிமம் ப்ராஃபிட் வேணும்னா நம்ம எந்த ஒரு அதிகமான அவுட்புட் எந்த லெவல் அவுட்புட் கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு ஃபேர்முக்கு கண்டிப்பாக இங்கே டிஸ்கவர் பண்ணி ட்ரேட் பண்ண முடியும். சப்போஸ் அந்த ஃபேர்முக்கு அதனுடைய ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு தெரியும், மார்க்கெட் டிமாண்ட் கர்வும் தெரியும், ஆனால் அதனுடைய ஓன் டிமாண்ட் கர்வ் மட்டும் தெரியாது, இல்லை அதனுடைய டோட்டல் சேல்ஸ் மட்டும் எவ்வளோங்கிறது தெரியல அப்படின்னா அந்த ஃபேர்ம் இந்த வரக்கூடிய சில கொஸ்டினுக்கு ஆன்சர்ஸ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். என்னது அப்படின்னா அந்த ஒரு மார்க்கெட்டில் அதே மாதிரியான சிமிலர் ப்ராடக்ட் செல் பண்ணுறது எவ்வளோ காம்படிட்டர்ஸ் இருக்காங்க. அப்போ ஒரு ஃபார்ம் அதனுடைய விலையில் ஏதாவது சேஞ்ச் பண்ணால் அந்த மார்க்கெட்டில் அதனுடைய பொருள் சேல் ஆகிறது எப்படி சேஞ்ச் ஆகுது, ப்ரைஸ் ரெடியூஸ் ஆனால் ஃபார்ம்ஸ் மற்ற ஃபார்மெல்லாம் அதை ஃபாலோ பண்ணுவாங்களா, அந்த மாதிரியான சில கொஸ்டின்கெல்லாம் அது ஆன்சர் தெரிஞ்சால் அந்த மார்க்கெட்டில் அதனுடைய ப்ராடக்டை எப்படி சேல் பண்ணலாங்கிறது அது ஈஸியாக டிட்டர்மின் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு சர்க்கம்ஸ்டன்சஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த கொஸ்டின்ஸுக்கு ஆன்சர்ஸ் மாறும், ஒரே மாதிரி ஆன்சர்ஸ் இருக்குன்னு சொல்ல முடியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா ஒரு ஃபேர்ம் அது மட்டும்தான் மார்க்கெட்டில் இருக்குது, அந்த ஒரு ஃபேர்ம் தான் அந்த ப்ராடக்டையே ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு சொன்னால் அது மட்டும்தான் அந்த சாட்டிஸ்ஃபை பண்ணுது கன்சியூமரோட டேஸ்ட்டை அப்படின்னா ப்ரைஸை பற்றி அது இது பண்ண வேண்டியதில்லை. ஏன்னா இதுதான் ஹோல் மார்க்கெட் டிமாண்டை ஃபேஸ் பண்ணுது. அதனால் இது தான் ஃபேர்மை அந்த ப்ரைஸை டிட்டர்மின் பண்ணக்கூடிய ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணும். அதே நிறைய 2 லார்ஜ் ஃபேர்ம் இருக்குது அப்படின்னா அவங்க அந்த மார்க்கெட்டை ஷேர் பண்ணிக்கிறாங்கன்னு அர்த்தம். அப்போ அந்த டிமாண்டு 2 பேருக்கும் டிவைட் ஆகி போகும். அப்போது ஒரு ஃபேர்ம் அந்த 2 ஃபேர்ம் இருக்கிற இடத்துல ஒரு நிறுவனம் ஒரு ஃபேர்ம் தன்னுடைய விலையில் ஏதாவது மாற்றம் செய்யணுன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக முடிவெடுக்கணும். ஏன்னா அந்த விலை மாற்றம் மற்றொரு ஃபேர்முக்கு ரொம்ப அட்வான்டேஜஸாக போயிடக்கூடாது. இவங்க ஜாஸ்தி பண்ணும்போது அவங்க கம்மியாக விற்றாங்கன்னா எல்லா டிமாண்ட் என்டையராக அங்கே போயிடும். அதே இவங்க குறைஞ்சாங்கன்னா என்டையர் டிமாண்ட் இங்கே வரும். அந்த மாதிரி இல்லாமல் கரெக்டாக அந்த டிமாண்ட் அந்த ஃபேர்மோட பல்ஸை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸ் டிட்டர்மின் பண்ண வேண்டியது இருக்குது. அதே சமயம் நிறைய ஃபேர்ம்ஸ் இருக்குது அந்த இண்டஸ்ட்ரியில். இதே மாதிரி பொருள் ஏகப்பட்ட பேரை விற்பனை பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு நிறுவனம் ஒரு ஃபேர்ம் அது ரொம்ப தன்னுடைய ப்ரைஸை பற்றி வரி பண்ணிக்க வேண்டியதில்லை. ஏன்னா அது ஒரு சின்ன ப்ரொபோர்ஷன் ஆஃப் த மார்க்கெட்டை தான் அது டார்கெட் பண்ணுது. அதனால் பெரிய பாதிப்பு எதுவும் ஏற்படாது. இப்படி ஒவ்வொரு மார்க்கெட்டோட பிஹேவியரும் அந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த மார்க்கெட்டை பொறுத்து தான் அமையுது. அப்போது வெவ்வேறு விதமான மார்க்கெட் ஐடியாஸ் இருக்கும், வெவ்வேறு விதமான ப்ரைஸ் டிட்டர்மினேஷன் நடக்கும். ஆனால் நம்ம இங்கே பரவலாக ஒரு எக்கனாமிக்ஸில் நம்ம டீல் பண்ணுறதுங்கிறது 4 டைப்ஸ் ஆஃப் மார்க்கெட்டை தான் நம்ம பார்க்குறோம், காம்படிஷன் தான் பார்க்குறோம். என்னன்னா ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பர்ஃபெக்ட் காம்படிஷன். பர்ஃபெக்ட் காம்படிஷன் அப்படிங்கிறது மெனி செல்லர்ஸ் இருப்பாங்க, நிறைய செல்லர்ஸ் ஐடென்டிக்கல் ப்ராடக்டை அதை ப்ரொடியூஸ் பண்ணி பையர்ஸுக்கு கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அதில் வெவ்வேறு விதமான இப்போ நோட் புக்ஸ் அண்ட் டெக்ஸ்ட் புக்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா அதில் நிறைய செல்லர்ஸ் இருப்பாங்க, நிறைய டார்கெட் பண்ணி அதை பையர்ஸுக்கு கொடுப்பாங்க. இப்போ இது இல்லைன்னா அது இல்லைன்னா அது அங்கே ஃபேர்ம்ஸ் அதிகமாக இருக்கும். அது பர்ஃபெக்ட் காம்படிஷன்.
மோனோபலிஸ்டிக் காம்படிஷன் அப்படின்னா இங்கே வந்து மெனி செல்லர்ஸ் இருப்பாங்க, ஆனால் ப்ராடக்டில் ஸ்லைட் டிஃப்ரென்ஷியேஷன் இருந்துகிட்டே இருக்கும். ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் ஒவ்வொரு டிஃப்ரென்ஷியேஷன் இருக்கும், வெவ்வேறு விதமாக இருக்கும். ஒரே அந்த ப்ராடக்ட் அலைக்காக இருக்கலாம், பட் அதனுடைய குவாலிட்டியிலையோ அல்லது ஷேப் சைஸ் அதுலேயோ சேஞ்சஸ் இருக்கலாம். அது மோனோபலிஸ்டிக். வேறஸ் மோனோபலி அப்படின்னு சொல்லும்போது வெறும் சிங்கிள் செல்லர் மட்டும்தான் இருக்கார். எவ்வளோ பையர்ஸ் இருந்தாரோ அதுக்கு இவர் மட்டுமே பொருளை விற்கிறாரு அப்படின்னு சொன்னால் அதில் வந்து அது மொனாப்பலின்னு சொல்லலாம். அங்கே காம்படிட்டிவ் செல்லர்ஸே அந்த ப்ராடக்டை சேல் பண்ணுறதுக்கு இல்லை அப்படிங்கிறது தான் மொனாப்பலின்னு சொல்கிறோம். ஆலிகோபோலின்னு சொல்கிறது வந்து ஃபியூ செல்லர்ஸ் இருப்பாங்க. அவங்க வந்து ஒரு பொருள் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும், ஒரே மாதிரி பர்பஸ்க்கு தான் இருக்கும். பட் ஈச் பொருளில் அவங்க ஏதாவது ஒரு டிஃப்ரென்சியேஷனை வச்சு அந்த ப்ரைஸ், அந்த பர்பஸ் வந்து இட் வில் சால்வ் த சேம் பர்பஸ். ஒரே பர்பஸ்க்கு தான் அந்த பொருள் விற்கப்படுது. ஆனால் அதில் ஏதாவது ஒரு சின்ன மாற்றம் ஒரு பொருளுக்கும் இன்னொருத்தரோட பொருளுக்கும் இருக்குமே ஒழிய ப்ராடக்ட் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். இது வந்து ஆலிகோபலின்னு சொல்கிறோம். இப்போ இந்த கீழே நமக்கு பேஜ் நம்பர் 4.7 டேபிள் 1 கொடுத்துருக்காங்க. அங்கே இந்த 4 டைப் ஆஃப் மார்க்கெட்டுக்கும் என்னென்ன டிஃப்ரென்சியேஷன் டைப் இருக்குதுன்னு பார்க்குறாங்க. ஃபஸ்ட் ஹெட்டிங்கில் நம்பர் ஆஃப் செல்லர்ஸ் பார்க்குறோம். பர்ஃபெக்ட் காம்படிஷனில் லார்ஜ் நம்பர் ஆஃப் செல்லர்ஸ் இருப்பாங்க. மோனோபலிஸ்டிக்கில் கம்பேரிட்டிவ்லி ஸ்மால் பட் லார்ஜ். ஆலிகோபலியில் கொஞ்சோண்டு பேர் தான் இருப்பாங்க. மோனோபலியில் ஒருத்தர் தான் இருப்பாங்க. when it comes to the product differentiation பார்த்தோன்னா பர்ஃபெக்ட் காம்படிஷனில் பெருசாக ஒன்றும் டிஃப்ரென்சியேஷன் இருக்காது, ப்ராடக்ட் ஒரே மாதிரி தான் இருக்கும். மோனோபலிஸ்டிக்கில் சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் இருக்கலாம். ஆலிகோபோலியில் சப்ஸ்டான்ஷியலாக ஒன்றும் பெருசாக இல்லை. மோனோபலியில் எக்ஸ்ட்ரீமாக டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட் இவர் மட்டும்தான் இருப்பார். இதே ப்ரைஸ் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்ட் காம்படிஷனில் இன்ஃபினிட் எலாஸ்டிசிட்டி இருக்கும், மோனோபலிஸ்டிக்கில் லார்ஜ் எலாஸ்டிசிட்டி இருக்கும், ஆலிகோபோலியில் ஸ்மால், மோனோபலியிலும் ஸ்மால். ப்ரைஸுக்கு இவங்கள்ட்ட இருக்கிற கண்ட்ரோல், டிகிரி ஆஃப் கண்ட்ரோல், அந்த விலையில் சேஞ்சஸ் பண்ணுற ஒரு கண்ட்ரோலிங் கெப்பாசிட்டி எந்த மார்க்கெட்டில் எப்படி இருக்குது. பர்ஃபெக்ட் காம்படிஷனில் பார்த்திங்கன்னா அது அந்த ப்ரைஸை கண்ட்ரோல் பண்ணுற ஒரு கெப்பாசிட்டியே கிடையாது. மொனோபலிஸ்டிக்கில் கொஞ்சம் ஓரளவுக்கு அந்த ப்ரைஸை இவங்க வேரியேஷன் கொடுக்க முடியும், ஆலிகோபோலிலையும் கொடுக்கலாம். வேறஸ் மொனோபலியில் கன்சிடரபிளாக இவங்க சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கலாம். இப்படி ஒவ்வொரு மார்க்கெட்லேயும் நமக்கு வந்து வெவ்வேறு விதமான ஸ்டைலில் ப்ரைஸ் டிட்டர்மினேஷனும் சரி, எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்டும் சரி, ப்ராடக்ட் டிஃப்ரென்சியேஷனும், நம்பர் ஆஃப் செல்லர்ஸும் இருக்குது. இது எல்லாம் நம்ம பார்க்குறதுக்கு முன்னால் சில கான்செப்ட்ஸ் அல்ல சில டேர்ம்ஸை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ப்ரைஸ் டிட்டர்மினேஷனோட ரிலேட் ஆகிற டேர்ம்ஸ் அது என்னென்னு கேட்டிங்கன்னா டோட்டல் ரெவென்யூ, ஆவரேஜ் ரெவென்யூ அண்ட் மார்ஜினல் ரெவென்யூ. ரெவென்யூ அப்படின்னாலே இன்கம்னு எடுத்துக்கலாம். ரெவென்யூங்கிறது இன்கம் ஏர்ன்டு த்ரூ சேல்ஸ். இதில் டோட்டல் ரெவென்யூ அப்படிங்கும்போது அந்த பேரே சொல்லுது நமக்கு, டோட்டலாக கிடைக்கிற இன்கம். தட் இஸ் எவ்வளோ ப்ராடக்டை விற்றா ஒரு ப்ராடக்டோட விலை இவ்வளோ நம்பர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் விற்கிறோம். அப்போ டோட்டல் ரெவென்யூங்கிறது நம்பர் ஆஃப் ப்ராடக்ட் இன்டு த செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் ஈச் ப்ராடக்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ராடக்ட் வந்து 200 ருபீஸ்க்கு விற்கிறோம், அந்த மாதிரி 20 யூனிட்ஸ் விற்கிறோன்னு சொன்னால் நமக்கு 200 × 20 4000 ருபீஸ் நம்மளுடைய டோட்டல் ரெவென்யூன்னு சொல்லலாம். அப்போ இதை ஈக்குவேஷனாக டிஃபைன் பண்ணணுன்னா டோட்டல் ரெவென்யூ இஸ் ஈக்குவல் டு ப்ரைஸ் ஆஃப் சிங்கிள் யூனிட் ஆஃப் த கமாடிட்டி இன்டு குவான்டிட்டி ஆஃப் த கமாடிட்டி சோல்டு. ஒரு பொருளுடைய விலை, அதை எவ்வளோ பொருள் விற்கிறோமோ அதால் பெருக்கணும்னு சொன்னால் டோட்டலாக கிடைக்கக்கூடிய ஆன்சர் தான் நமக்கு டோட்டல் ரெவென்யூன்னு சொல்கிறோம். இப்போ உங்களுக்கு பேஜ் நம்பர் 4.8 2 ஃபிகர்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒன்று ஏ ஒன்று பி. ஃபஸ்ட்டு ஏங்கிறது டோட்டல் ரெவென்யூ காட்டுது. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், எக்ஸ் ஆக்சஸில் குவான்டிட்டி கொடுத்துருக்காங்க, ஒய் ஆக்சஸில் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. 5 ருபீஸ் இருக்கும்போது 10 யூனிட்ஸுக்கு விற்றா எவ்வளோ, 20, 30, 40. அதே மாதிரி 30 ருபீஸ் இருக்கும்போது 40 யூனிட்ஸ் விற்றா 30 × 40. இப்படி அந்த ஒரு பாயிண்ட்டை ப்ளாட் பண்ணி அந்த டோட்டல் ரெவென்யூ அந்த கர்வை லைனை வரைகிறாங்க. அப்போது எந்த ப்ரைஸுக்கு எந்த குவான்டிட்டி அந்த பாக்ஸை மேட்ச் பண்ணோன்னா அந்த பாக்ஸ்க்குள்ளே எடுக்கக்கூடிய அந்த ஏரியா தான் நமக்கு டோட்டல் ரெவென்யூ. இப்போ இங்கே இந்த ஃபிகரில் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறது, when the price is 30, 40 யூனிட்ஸ் சேல் பண்ணுறோம். அப்போ 30 × 40 அந்த பாக்ஸ் அதுதான் டோட்டல் ரெவென்யூ. P × Q, ப்ரைஸ் × குவான்டிட்டி. ஸோ தட் இஸ் வாட் இஸ்
எக்ஸ்பிளைன்டு பை த டயக்ராம் ஏ அதே பியில் பார்த்திங்கன்னா டோட்டல் ரெவென்யூ கிராஃப் தான் காட்டுறாங்க. டோட்டல் ரெவென்யூ கிராஃப் காட்டும்போது பார்த்திங்கன்னா ஒரு பொருளுடைய விலையில் அவுட்புட் எத்தனை யூனிட் விற்கிறாங்க, அப்போ அந்த அத்தனை யூனிட்டுக்கூட ரெவென்யூ நமக்கு எவ்வளோ வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு யூனிட் விற்கும்போது 10 ரூபான்னா 2 யூனிட் விற்கும்போது 20 ரூபா, 3 விற்கும்போது 30, 4 விற்கும்போது 40, 5 விற்கும்போது 50ங்கிறது. அப்போ அந்த ஒவ்வொரு பொருளும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும்போது நமக்கு பார்த்திங்கன்னா அந்த டோட்டல் ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அதுதான் நமக்கு டோட்டல் ரெவென்யூ கர்வ் ஆரிஜின்லேருந்து ஸ்டார்ட் ஆகி நமக்கு வந்து லீனியராக போயிட்டுருக்கு. அதுதான் ஃபிகர் பி அப்படி நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுது. நெக்ஸ்ட் டேர்ம் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது ஆவரேஜ் ரெவென்யூ. ஆவரேஜ் ரெவென்யூங்கிறது ஒன்றும் இல்லை, யூனிட் காஸ்ட்டுக்கு பேர், யூனிட் செல்லிங் ப்ரைஸுக்கு பேர் தான் ஆவரேஜ் ரெவென்யூ. தட் இஸ் டோட்டல் ரெவென்யூ டிவைடட் பை த டோட்டல் நம்பர் ஆஃப் குவான்டிட்டி சோல்டு. நமக்கு கிடைச்ச இன்கம் அது எவ்வளோ பொருள் விற்றதுனால கிடைச்சதோ அவ்வளோ பொருளால் டிவைட் பண்ணோம். இப்போ போன எக்ஸாம்பிளில் நான் சொன்னேன், ஒரு பொருள் 20 rupees, அந்த மாதிரி நம்ம 200 யூனிட்ஸ் விற்றோம், அப்போது நமக்கு கிடைச்சது 4000 rupees. ஸோ 4000 டிவைடட் பை 20 200, அவ்வளோதான். யூனிட் ப்ரைஸை தான் நம்ம ஆவரேஜ் ரெவென்யூன்னு சொல்கிறோம். அப்போது டிஆர் டோட்டல் ரெவென்யூ, க்யூங்கிறது குவான்டிட்டி சோல்டு, அப்போ P into Q divided by Q, average revenue is equal to P into Q divided by Q. Pங்கிறது ஒன்றும் இல்லை, ப்ரைஸ் பர் யூனிட், Qங்கிறது குவான்டிட்டி டிவைடட் பை குவான்டிட்டி. அப்போது தட் இஸ் நத்திங் பட் ப்ரைஸ் பர் யூனிட் தான். தட் இஸ் வாட் இஸ் மென்ட் பை ஆவரேஜ் ரெவென்யூ. நெக்ஸ்ட்டு மார்ஜினல் ரெவென்யூ. மார்ஜினல் ரெவென்யூங்கிறது என்ன அப்படின்னு கேட்டால், ஒரு யூனிட் எக்ஸ்ட்ராவாக விற்கிறதுனால நமக்கு கிடைக்கிற எக்ஸ்ட்ரா ரெவென்யூவை நம்ம மார்ஜினல் ரெவென்யூன்னு சொல்கிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்ன எக்ஸாம்பிள் படி 20 யூனிட்ஸ் அட் த ரேட் ஆஃப் 200 பர் யூனிட் சேல் பண்ணோம். அப்போ 4000 rupees நமக்கு டோட்டல் ரெவென்யூ. சப்போஸிங் நம்ம 21st யூனிட் விற்கும்போது நமக்கு அது வந்து 4250 rupees கிடச்சிதுன்னா, அந்த ஒரு யூனிட் அதிகமாக விற்றதுனால நமக்கு கிடைச்ச ரெவென்யூ 250, அதுதான் மார்ஜினல் ரெவென்யூன்னு சொல்கிறோம். இல்லை அதே 20 rupees கிடச்சிதுன்னா அந்த 20 rupees மார்ஜினல் ரெவென்யூ. ஸோ மணி ஏர்ன்டு பை செல்லிங் 1 unit extra, that is what is called marginal revenue. அப்போ marginal revenue ஈக்குவேஷனை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா டெல்டா டிஆர் டிவைடட் பை டெல்டா கியூ. டெல்டா டிஆருங்கிறது டோட்டல் ரெவென்யூ, சேஞ்ச் இன் த டோட்டல் ரெவென்யூ டிவைடட் பை சேஞ்ச் இன் த குவான்டிட்டி சோல்டு. அப்போ அந்த டெல்டாங்கிறது ஒரு ஸ்மால் சேஞ்சை நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுது. அதையே நம்ம இப்படியும் சொல்லலாம், மார்ஜினல் ரெவென்யூ ஆஃப் nth யூனிட், MRNன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அது வந்து மார்ஜினல் ரெவென்யூ ஆஃப் nth யூனிட் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் ரெவென்யூ ஆஃப் nth யூனிட் மைனஸ் டோட்டல் ரெவென்யூ ஆஃப் n-1 யூனிட். 250 யூனிட்ஸுக்கும் 249th யூனிட்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் தான் நமக்கு வந்து மார்ஜினல் ரெவென்யூ ஆஃப் 1 யூனிட். ஸோ TR n-1ங்கிறது டோட்டல் ரெவென்யூ வென் சேல் இஸ் n-1 பர் யூனிட். இப்போ இந்த கான்செப்டை நமக்கு ஈஸியாக புரியணும் அப்படிங்கிறதுக்காக ஃபிகர் 4.9 பேஜில் நமக்கு ஒரு டோட்டல் ரெவென்யூ, ஆவரேஜ் ரெவென்யூ, மார்ஜினல் ரெவென்யூங்கிற ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க. யூனிட் 1 இருந்தால் ஒரு யூனிட்டோட விலை 10 ரூபாயாக இருக்கும்போது 1 into 10 நமக்கு டோட்டல் ரெவென்யூ 10. அந்த ஒரு யூனிட்டை சேல் பண்ணுறதுனால கிடைக்கிற ரெவென்யூ 10. அப்போது ஆவரேஜ் ரெவென்யூவும் 10, மார்ஜினல் ரெவென்யூவும் 10. இதே 2 யூனிட்ஸ் ஆகும்போது நமக்கு வந்து 9 rupees பர் யூனிட் சேல் பண்ணுறோன்னா 9 into 2 18 rupees. அப்போ டோட்டல் ரெவென்யூ 18, ஆவரேஜ் ரெவென்யூ வந்து 18 டிவைடட் பை 2 9. மார்ஜினல் ரெவென்யூங்கிறது அந்த எக்ஸ்ட்ரா ஒரு யூனிட்டுக்கு அப்புறம் 2வது யூனிட் விற்கிறதுனால நமக்கு டோட்டல் ரெவென்யூவில் என்ன சேஞ்ச் ஆச்சு, 18 minus 10 நமக்கு 8 rupees சேஞ்ச் ஆச்சு. அதுதான் மார்ஜினல் ரெவென்யூ. அதே மாதிரி 3 யூனிட்ஸ் சேல் ஆகும்போது 4 யூனிட்ஸு 5 யூனிட்ஸு கொடுக்குறாங்க. நம்ம 7th யூனிட்டுக்கு வரலாம். 7 யூனிட்ஸ் வரும்போது 4 rupees அட் காஸ்ட் ஆஃப் 4 விற்கிறோம். ஸோ டோட்டல் ரெவென்யூ 28 வருது. அப்போ நமக்கு ஆவரேஜ் ரெவென்யூ பார்த்திங்கன்னா 28 டிவைடட் பை 7, தட் இஸ் ஈக்குவல் டு 4. வேறஸ் இங்கே என்ன ஆகுது, மார்ஜினல் ரெவென்யூ வந்து டிக்ளைன் ஆகுது, -2 ஆகிடுது, கம்மியாகுது. ஸோ டோட்டல் ரெவென்யூ எப்போ மேக்ஸிமமாக இருக்குதுன்னு கேட்டால் 5 யூனிட்ஸாக இருக்கும்போது மட்டும்தான் மேக்ஸிமமாக இருக்குது. ஏன்னா 5 யூனிட்ஸ் அட் த ரேட் ஆஃப் 6 per யூனிட் விற்கும்போது நமக்கு டோட்டல் ரெவென்யூ 30 வருது, ஆவரேஜ் ரெவென்யூ 6 வருது, மார்ஜினல் ரெவென்யூ 2 வருது.
இதுக்கப்புறம் ஆவரேஜ் ரெவென்யூ வந்து ஃபால் ஆகிட்டே போகுது. ப்ரைஸ் குவான்டிட்டி டிமாண்ட் எடுக்க தகுந்த மாதிரி இன்வர்ஸ் ரிலேஷன்ஷிப் இங்கே காட்டுது. அப்போ டிமாண்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் அந்த ஃபேர்முக்கு வந்து எப்படி இருக்குங்கிறது தான் நமக்கு இந்த டேபிள் எக்ஸ்பிளைன் பண்ணுது. மார்ஜினல் ரெவென்யூ அப்படிங்கிறது 0க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபால் ஆகுது, நெகட்டிவில் போகுது. அப்போ பர்டிகுலர் லெவல் ஆஃப் அவுட்புட் அப்படிங்கிறது ஒரு அந்த இடத்துல ஒரு டோட்டல் ரெவென்யூங்கிறது மார்ஜினல் ரெவென்யூ, சம் ஆஃப் த மார்ஜினல் ரெவென்யூ அந்த அவுட்புட் வர்ற வரைக்கும் இருக்கிற சம்மேஷன் ஆஃப் த மார்ஜினல் ரெவென்யூ தான் நமக்கு டோட்டல் ரெவென்யூவாக கிடைக்கிது. அதையும் இந்த டேபிள் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஸோ இதை வந்து நம்ம இந்த டேபிள் வழியாக புரிஞ்சுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஆடியோவில் நெக்ஸ்ட் கண்டினியூஷன் பார்ப்போம். தேங்க்யூ.